யுவா தமிழ் டெக் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, என்னோட தோட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து எங்கள் சின்ன சின்ன வகையான கீரை வகைகள் செடிகள்லாம் இருக்குது. அதை பற்றி அன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 4 மாதமாக வந்து நான் வந்து வீடியோ எதுவுமே நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், என்னோடய டீம் மெம்பர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். எனக்கு இன்னும் உடம்பு சரியாமல் இருந்ததுனால அவங்க ஹெல்ப் மூலிமா பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ ஒரு சின்ன மிராக்கல் நடந்தது, அதுக்காக தான் இந்த வீடியோ நானே வந்து பேசுகிறேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்காங்க. ஸோ என்ன மிராக்கல் நடந்தது, என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். என்னென்னா, இதுக்கு நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து இப்போ பார்க்குற மாதிரி இருக்காது, க்ரீனிஷாக இருக்காது. ஒரு புல் பொதார வெறும் புல் முள் எல்லாம் செடியெல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி இங்கே வந்து நான் வந்து வந்த உடனே கொஞ்சம் செடிகள் நட ஆரம்பித்தேன். என்னென்னா, ஒரு மாமரம், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் ஒரு அத்தி மரம். இதுதான் நான் வந்து கடையில் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு செடி நட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கீரை வகைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பாலக்கீரை, பருப்பு கீரையெல்லாம் போட்டு விட்டேன். ஸோ இதில் என்ன மிராக்கல் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்து ஒரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, நித்யானந்தர் வந்து ஒரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து உங்களோட டெய்லி நடக்கிறீங்கள அந்த நடப்பாதையில் உங்கள் காலில் நீங்கள் மிதிக்கிறீங்களா அந்த மண் ஆல்ரெடி உங்களோட பயோமெமரி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். உங்கள் உடம்புக்கு தேவையான சக்தி எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி செடியை வளர வச்சு அந்த செடியில் வர கீரைகளோ பழங்களோ காய்களோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் என்ன மிராக்கல் இங்கே நடந்ததுன்னா, நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வயிறு பிரச்சனை கடந்த 4 மாதமாக. ஸோ 4 மாதமாக லீவில் தான் இருக்கேன், மெடிக்கல் லீவில் தான் இருக்கேன். இன்னமும் மெடிக்கல் லீவில் தான் இருக்கேன். இந்த மிராக்கல் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை போடுறேன், பாருங்கள். என்னென்னா, வயிறு சம்மந்தமானப்பட்ட பிரச்சனைக்கு பல டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணியாச்சு, பல மெடிசன்லாம் எடுத்தாச்சு, இன்னமும் க்யூர் ஆகாமல் போய்கிட்டுருக்கு. இதில் என்ன நடந்தது மிராக்கல் பார்த்திங்கன்னா, நான் வந்து போட்டது பருப்பு கீரையும் பாலக்கீரையும் சும்மா விதைச்சி விட்டேன், அவ்வளோதான். ஸோ அது வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது பாலக்கீரை. இதோ பாலக்கீரை இது நிறையா வந்துச்சு, அதெல்லாமே கொஞ்சம் பருப்பில் போட்டாங்க. அதேமாதிரி பருப்பு கீரைன்னு போட்டோம், அது இந்த ஏரியாவில் எதுவுமே வரல, அந்த அளவுக்கு பிளானட்ஸ் வரல, கீரை வரல. இது என்னென்னா, மெயினாக வந்து இந்த கீரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மிளகா தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, வயிற்று புண்ணுக்கு வந்து பெரிய மருந்து. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து இந்த விதை வந்து நான் எங்கேயுமே போடலை. ஸோ அந்த வீடியோட முக்கியமான நோக்கம் இதுதான். இந்த விதையோ இந்த செடியை பற்றி நான் எங்கேயுமே போடலை. இந்த ஏரியாவில் ஃபுல்லுமே என்னோடய கால் தரங்க பதிச்ச இடம் தான். பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே இப்போ அந்த செடி மட்டும்தான் ஆக்குபை ஆகிருக்கு. ஃபுல்லுமே இந்த நிறைய பச்சையாக இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே அந்த செடி தான். ஏரியா ஏகப்பட்ட செடி முளைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அவரை விதை போட்டேன், இன்னொரு வெரைட்டி சுண்டக்காய் செடி இருக்குது. சுண்டக்காயும் வைத்துக்கினது வந்து இதே சுண்டக்காய் செடியில் வைக்கல, அதே வந்தது தான். அதேமாரி இந்த அவரை செடி நான் விதைச்சது தான். இதுவும் பூ வந்திருக்கு, இதுலேயும் காயெல்லாம் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொத்தவரை, இதுவும் நான் விதைச்சதான். இது ஒரு 4-5 விதை போட்டேன், நல்லா வந்திருக்கு, விதையும் காயும் பிடிச்சிட்ருக்கு. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா தக்காளி கீரை தான். ஏன் எப்படி இது வந்தது, எங்கேருந்து வந்தது, யார் விதை போட்டாங்க, அதெல்லாம் கொஸ்டின் மார்க். இதெல்லாம் எதுவுமே முன்னாடி பண்ணல. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு க்ரீனிஷாக இல்லை. இந்த இடம் வந்து ஒரு குப்பை கிடங்கு மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான இடமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிகப்பு தண்டு கீரையும் அதே வந்தது தான். நான் அது ஒரு 2 செடி நான் விதை போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பெருசாக வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ எனக்கு தேவையான என்னோடய காலடிக்கு என் உடம்புக்கு சக்தி என்ன தேவையோ அது வந்து இந்த மண் வந்து ரீட் பண்ணி என்னோடய பயோமெமரி ரீட் பண்ணி என் பயோமெமரி என் உடம்புல என்ன சக்தி குறைபாடு உள்ளதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செடியை வளர வைக்கிறது வந்து இந்த மண்ணோட மகிமை. இதுதான் சாமி சொன்ன சக்தியம். ஸோ அதுபடி இந்த மிராக்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர் ஒரு நாள் சொன்ன சத்சங்கில் இப்போ பார்த்திங்கன்னா நிகழ்வாக நடந்துருச்சு. இதுதான் மிராக்கள். இதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து நேற்று வந்து சிறுகீரை விதைச்சிருக்கேன். பார்க்கலாம், க்ளீன் பண்ணி லைட்டாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் அதாவது முளைக்கல இந்த ஏரியாக்குள்ளே. இது எல்லாமே என்னோடய மிளகாய் தக்காளி. இது வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். எல்லாமே மழை பெஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன பண்ணால் இது கிள்ளி அப்படியே எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ கசப்புங்கிறது எல்லாமே எனக்கு வந்து அவுடேட் ஆகிடுச்சு. ஸோ இனிப்புங்கிறது தான் கசப்புங்கிறதெல்லாம் அவுடேட் ஆகிடுச்சு. கசப்புங்கிறது வந்து எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு கிடையாது. ஸோ நல்லா சாப்பிட்லாம். இது வந்து உங்களுக்கு தெரியும் செங்கீரை. ஸோ இதையும் நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இது நீங்கள் பச்சா சாப்பிட்லாம், மிளகாத்தூள் கீரை, இல்லை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரை வந்து நீங்கள் வந்து தாபாலாம் போயிருந்தீங்கன்னா பாலக் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய ஹோட்டலில் போனீங்க அதை வந்து செஞ்சு தருவாங்க. இந்த பாலக்கீரை வந்து நல்லா வளரதான், ஆனால் தண்ணி கொஞ்சம் நிறைய தேவை. அது பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தக்காளி கீரை ஏகப்பட்ட செடி இருக்குது. சரி, இதை நான் பிடுங்க கூடாது, இது வரட்டும்னு அப்படியே விட்டுருக்கேன். வேணுங்கும் போதெல்லாம் நான் மிளகாய் தக்காளி கீரை சாப்பிடுவேன், பச்சையாக பழங்கள் சாப்பிடுவேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பாவக்காய். இது பார்த்திங்கன்னா பாவை செடி இதே வந்தது தான். நான் எதுவுமே பண்ணலை. இதில் காயெல்லாம் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கசப்பு வகையாக சேர்ந்ததுனால இதுவும் வயிற்றுக்கு நல்லது. ஸோ இதுவும் நான் போட்ட செடி கிடையாது, அதே வந்த செடி தான். ஸோ இந்த குச்சி மட்டும் தான் நான் நட்டு விட்ருக்கேன். ஸோ இதுவே என்னோடய காலடி காலத்தினால வந்து என்னோடய பயோமெமரி உடம்புல பயோமெமரி ரீட் பண்ணி இந்த விஷயந்தான் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த தக்காளி செடி வந்து நான் வச்சது கொண்டு வந்து செடி கொண்டு வந்து நட்டது. இது நல்லா அடர்த்தியாக நிறையா வளர்ந்துருக்கு. இப்போ தான் காய் வச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் பிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ அடியில் வந்து குச்சி போட்டிருக்கு. தக்காளி பழம் வந்து டைரெக்டாக மண்ணில் படக்கூடாது அப்படிங்கிறதுனால பட்டா பழம் கெட்டு போயிருந்தா அதில் குச்சி வச்சுருக்கு. இந்த நெல்லிக்காய் செடி இது வந்து மலை நெல்லிக்காய் செடி. இது வந்து வாங்கி நட்டது. இது பெரிய மரமாகும். அப்புறம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வெண்டை செடி வெண்டைக்காய் போட்டது. அது வந்து பெருசாக ஒன்றும் வளரலுக்கு தான் முளைஞ்சிட்ருக்கு. இதான் அந்த வெண்டைக்காய் விதை வச்சது. விதை வாங்கிட்டு வந்து போட்டது. ஏன்னா பெருசாக இன்னும் வரணும். இப்போதான் வந்துட்டுருக்கு. அப்பப்போ எறும்பு பூச்சிலாம் கடிச்சிடுது. இதில் முக்கியமான விஷயம் எதுவுமே மருந்து எதுவுமே பண்ணலை. ஸோ இயற்கையாக அதுவே வரட்டும். மருந்து அடிக்கிறது இல்லை, ஒன்லி தண்ணி மட்டும்தான். ஸோ இந்த மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதே எடுத்துக்கிட்டு அதே வரும். எதுவும் பண்ணுறதில்லை, வெறும் தண்ணி மட்டும் தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய். இது வந்து நான் விதை நெட்டது தான். இது நிறைய காயெல்லாம் வந்துச்சு. ஸோ அங்கே ஒரு காய் பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்தது. இது நிறைய காய்ச்சிட்டு தான் இருக்குது. இது சுற்றி வேலி மாதிரி முருங்கை செடி வாழை வெட்டி வச்சேன். அந்த முருங்கை மரமும் வளர்ந்துருச்சு. இது அதுக்கப்புறம் இந்த அத்தி மரம், இது வந்து அத்தி மரம். இது வந்து இந்த செடி வந்து நான் வாங்கி வச்சது. நான் ஒரு 4 செடி வாங்கிக்கிட்டு வந்து வச்சேன். ஏன்னா ஒரு மாஞ்செடி, ஒரு அத்தி மரம், அப்புறம் ஒரு நெல்லிக்காய், எலுமிச்சை மரம். இந்த 4 செடி மட்டும் தான் நான் வாங்கி வச்சேன். இது வந்து பீக்கங்காய் செடி தான். இது இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் விதை போட்டு வளர்ந்துட்டுருக்குது. இது ரெண்டும் ஏன் எதுக்காக இது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னென்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம உடம்புக்கு தேவையான தாது பொருள் என்னென்ன வேணுங்கிறது இந்த மண்ணுக்கு தெரியும். நம்ம காலடி போடுற இடத்துல வந்து அந்த மண் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த சத்து குறைபாடு இருக்கோ அது இந்த குறைபாடுக்குள்ள தாவரத்தை இந்த மண் வந்து விளைவிக்கிற சக்தி இந்த மண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தாவரம் வந்து அந்த இடத்துல வளரும்.
அதை பார்த்து நம்ம கரெக்டாக சாப்பிட ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ இது வந்து திடீர்னு வந்தது தான். இது நான் வந்து விதை போட்டோ இந்த மிளகாய் தக்காளியோ இந்த பாவக்காயோ திடீர்னு விதை போட்டோ எதுவுமே போடாது. அதுவே நான் போட்ட விதை ஒன்று, நான் போட்டது வந்து பாலக்கீரை தான் இந்த இடத்துல போட்டிருந்தேன். நான் போட்டது ஒன்று, ஆனால் வளர்ந்தது வந்து மிளகாய் தக்காளி கீரை. ஏன்னா என்னோடய உடம்புக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு என்ன தேவையோ அது வந்துருக்கு. அதேமாரி இங்கே இருந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒன்று இருக்குது சின்னதாக. இது நம்ம அம்மா பண்ணாங்க, தண்ணி மட்டும் தான் வீட்டு. இப்போ இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா வாங்கி வச்சது 2-3 ரோஸ் செடி கொண்டு வந்து வச்சோம், நான் வரல. இந்த ரோஸ் செடி பார்த்திங்கன்னா வாங்கி வச்சது. இது நிறையா பூ பூத்துச்சு சின்னதுலேயே, கிட்டத்தட்ட 4-5 பூ பூத்துச்சு. பறித்து சாமிக்கு வச்சாச்சு. மறுபடியும் இன்றைக்கி கூட ஒரு பூ பறிச்சு, இன்றைக்கி 2 பூ பறித்தேன் சாமிக்கு வைக்கிற பூஜை பண்ணுறதுக்கு. இன்னும் 2 பூ இருக்குது. இது இந்த 2 பூ வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மூலிகை செடி, இது பேர் தரல, இது வந்து பெரியமா கொடுத்தது. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் வச்சேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் வெங்காய செடி வச்சுருக்கு. இந்த எம்டி ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா கீரை போட்டிருக்கு, பாலக்கீரை போட்டிருக்கு. நேற்று 15 மலைக்கு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நடக்க போதே தெரியல. இந்த எம்டி ஸ்பேஸில் கீரை விலை போட்டிருக்கேன், வருமானு தெரியல, பார்க்கலாம், வந்தால் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரை 4 விதை தான் போட்டேன், நிறைய காய் வந்துருக்கு. செடி நேராக நிற்க மாட்டேங்குது, அது குச்செல்லாம் கட்டி விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது எதுக்குமே உரமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் கீரை போட்டு விதைச்சி விட்டு தண்ணி ஊற்றுனது மட்டும்தான். இங்கே பார்த்திங்கன்னா 4-5 கருவேப்பிலை செடி இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை வந்து இங்கே பறிச்சுக்கிற மாதிரி. இது அதே சில செடி அதே வந்துச்சு, ஒரு செடி வச்சது. இந்த மாதிரி ரொம்ப டீயாக இருந்தது, க்ளீன் பண்ணியிருக்கு. அப்புறம் என்னோடய ஃபேவரட் துளசி செடி, இதுவும் அதே வந்தது தான். நான் அந்த செடி நான் ஊருக்கு வரும்போது வந்து ஒரே ஒரு சின்ன செடி தான் இருந்தது. நான் துளசி திங்கிற மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துடுச்சு. நான் வந்ததுக்கப்புறம் நிறையா செடி வந்துடுச்சு. நிறைய செடி ரொம்ப நிறையா வந்ததுனால பிடுங்கி விட்டுட்டேன். ரொம்ப இடம் அதிகமாக தேவைப்படுதுன்ட்டு ஒரு 4-5 செடி மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் துளசி. அப்புறம் அங்கங்கே பாவக்காய் செடி நிறையா வளரும். ஸோ எதுக்காக இந்த வீடியோனா, ஸோ இந்த இது பண்ணும்போது வந்து லைட்டாக மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது. மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆச்சுன்னா நம்மளோட திங்கிங், தாட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். நம்ம உடம்பு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஈவன் தான் உடம்பு சரியில்லைனாலும் இதை வந்து நான் லைட்டாக அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டேன்னா என்னோடய பல வர பிரச்சனையெல்லாம் இது வந்து சால்வ் பண்ணும். மைண்டு, பாடி எல்லாமே இது சால்வ் பண்ணுறதுனால இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிறா பார்ப்பேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.